ஹலோ guys, இன்னைக்கு நம்ம 2 dimensional random variablesல உள்ள sums எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். Calculate the correlation coefficient for the following height in inches of father x and son y. ஃபாதரோட டேட்டாஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அண்ட் சன்னோட டேட்டாஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேபிளர் காலமில் போட்டு நம்ம கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்க வேல்யூஸ்லேருந்து எடுத்து எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 65 × 67 மல்டிப்ளை பண்ணும். அந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4355 வருது. 66 × 68 மல்டிப்ளை பண்ணோம்னா 4488 வருது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4355. 67 and 68 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 4556. 68 and 72 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 4896. 69 and 72 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 4968. 70 and 69 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 4830. 72 and 71 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 5112 வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x² and y² கண்டுபிடிக்க போகிறோம். x 65 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 4225. 66 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 4356. அந்த மாதிரி ஒன்றுத்தையும் நான் ஸ்கொயர் பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்க போகிறேன். 4489, 4624. 69 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 4761. 70 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 4900. 72 ஸ்கொயர் பண்ணால் 5184. அதே மாதிரி வையில் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். 67 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 4489, 4624, 4225, 4624. 68 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 5184. 69 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 5184. நெக்ஸ்ட் 70 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 4761. 72 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 5041. இந்த மாதிரி நான் எல்லா வேல்யூஸுமே ஸ்கொயர் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சமேஷன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சமேஷன் ஆஃப் எல்லாத்தையோட சமேஷன் வேல்யூஸ். எக்ஸ் இந்த ஃபுல் எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து 544 வருது. இந்த ஃபுல் 5 டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ண அப்படின்னா 552 வருது. ஃபுல் XY டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ண அப்படின்னா 37560 வருது. நெக்ஸ்ட் இந்த ஃபுல் x² டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ண அப்படின்னா 37028 வருது. ஃபுல் y² டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணால் 38132 வருது. ஸோ நம்ம இதிலேருந்து E(x) and E(y) ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். E(x) எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x பார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, E(x) தான் x பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சமேஷன் ஆஃப் x by n டேர்ம்ஸ். சமேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நான் இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், 554 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். n டேர்ம்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, இதில் 8 டேர்ம்ஸ் இருக்குது. டிவைடட் பை 8 பண்ண போகிறோம். டிவைடட் பை 8 பண்ண அப்படின்னா 68. இந்த சேம் அதே மாதிரி y பார் கண்டுபிடிக்க போகிறோம். y பார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, E(y) தான். சமேஷன் ஆஃப் y பை n. சமேஷன் ஆஃப் y-யோட வேல்யூ என்னது 552 பை என்னோட வேல்யூ 8. இது ரெண்டுத்தையும் சம் பண்ண அப்படின்னா 69 வருது. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், E(xy) கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சமேஷன் ஆஃப் xy பை n. சமேஷன் ஆஃப் xy-யோட வேல்யூ என்னது 37560 பை 8. மல்டிப்ளை டிவைட் பண்ண அப்படின்னா 4695 எனக்கு வந்து ஆன்சராக வருது. ஸோ இப்போ நான் இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா கோவேரியன்ஸ் ஆஃப் x, y கண்டுபிடிக்க போகிறோம். கோவேரியன்ஸ் ஆஃப் x, y-யோட ஃபார்முலா என்னது, E(xy) மைனஸ் E(x) into E(y). இதுதான் வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் x, y-யோட ஃபார்முலா. ஸோ E(xy) எனக்கு என்ன கிடச்சிருக்கீங்க, 4695 கிடச்சிருக்கு இல்லையா. E(x)ஓட வேல்யூ என்னது 68 × 69. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4692 கிடைக்குது. ஸோ இதை நான் சப்ராக்ட் பண்ண அப்படின்னா கோவேரியன்ஸ் ஆஃப் x and y-யோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஆனால் நம்ம இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், கோவேரியன்ஸ் ஆஃப் xy கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா
covariance of x comma y divided by sigma x by sigma y. இதுதான். இப்போ நம்ம வந்து sigma x and sigma y கண்டுபிடிச்சு வச்சிடலாம். sigma x is equal to root of summation of x square by n minus x bar square. இதுதான் வந்து இப்போ எனக்கு வந்து summation of x squareோட வேல்யூ என்னது 37028 by 8 minus 68 தான் x bar இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 2.12 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ சிமிலர்லி இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்மா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். சிக்மா ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சமேஷன் ஆஃப் y ஸ்கொயர் பை n மைனஸ் y பார் ஸ்கொயர் சிக்மா இதிலிருந்து சமேஷன் ஆஃப் y ஸ்கொயரோட வேல்யூ 38132 by 8 minus 69 the whole square. இப்போ நான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 2.34 கிடைக்குது. எனக்கு கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் எனக்கு சிக்மா எக்ஸும் கிடச்சிச்சு, சிக்மா ஒய் கிடச்சிச்சு, கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒயும் கிடச்சிச்சு. ஸோ இப்போ நான் அதில் ஃபார்முலா தூக்கி போட்டுக்கிறேன். நம்ம இஸ் ஈக்குவல் டு 3 by கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒயோட வேல்யூ வந்து 3 into 2.12 sigma x into sigma y 2.34. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 0.0604. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நான் 3ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்குது. இப்போ நமக்கு அவங்க கேட்டிருக்க ஒரு கொஷனோட ஆன்சரையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். Hope you understood this question. Thank you so much.